ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கீங்க. உடற்பயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லக்கூடிய பயிற்சியெல்லாம் வேறு இடத்திலாவது வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை யோகாவில் சூரிய நமஸ்காரம் செய்வது. தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, தொழிலில் நின்று போச்சு, கூட்டாளி பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்க முடியும். பணம் வரும். பணம் வருதுனாவே ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செட்டில் ஆகிட்டு தான் பண்ணால் அடுத்த 12 வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு நல்ல டைம் வரும். ஸோ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. இயற்கை முறையில் இருந்த சிக்கல்லாம் தீரும். ஒரு மாதிரி சுருண்டு இருப்பாங்க, அது மாதிரி தெம்பாயிடுவாங்க. 10ஆம் இடத்தை ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்க்குறேன். ஸோ வேலை, வெட்டி, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மனசஞ்சலம், பணசஞ்சலம், வேலையாட்களால் தொந்தரவு, ட்ரேடிங் பண்ணாலும் அதில் நஷ்டமாக வருது. எல்லாத்துலேயும் ஏமாற்றம் இந்த அமைப்பு. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபம் வரும். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகம் வரும். சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ராசி விருச்சகம் வரும். சந்திரன் நட்சத்திரம் இருக்கக்கூடிய திருவோணத்துக்கு உண்டான அற்புதமான அமைப்பு. சிம்மத்துக்கு கூடா நட்பு கேடு விளை. பராபவரிடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்தில் யாராவது புது அறிமுகம்லாம் வந்தால் அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். பல பயணங்கள் சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். கவர்மெண்ட் ஆர்டரு, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கவங்க வித்துட்டு வரதெல்லாம் ஷேர் கொடுக்கறது, இதெல்லாம் யாருக்கு நல்லாயிருக்கும்? கன்னியாராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு குரு பார்வையில் இல்லைனாலும் பார்வை 2ஆம் இடத்துல இருப்பதனால் பணம் வரவு வரும். வீடை மாற்றுறது, வசதியை பெருக்கிக் கொள்வது, பழைய கடன்களை பைசல் ஆக்குறது, நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுவது. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். புரோக் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம் சார். இப்போ தமிழ் புத்தாண்டு வரவிருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு தரப்போகுது? முதல் ராசி மேஷம். முதலில் நாம் பார்க்க போகிறது மேஷ ராசிக்காரர். திருச்செந்தூர் வழிபாடு இந்த வருடம் முழுவதும் நன்மை தரும். மகான் வழிபாடு நன்மை தரும். ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கீங்க. உடற்பயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லக்கூடிய பயிற்சியெல்லாம் வேறு இடத்திலாவது வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை யோகாவில் சூரிய நமஸ்காரம் செய்வது நான். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை, தொழிலில் நின்று போச்சு, கூட்டாளி பிரச்சனை, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கக்கூடிய வருஷம் பராப வருடம். நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பராப வருடம். மேஷராசிக்காரர்களுக்கு வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, ஏற்கனவே வாங்கி வச்ச நிலத்தை விற்கிறது, இல்லை வேறு கட்டுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தேகத்தை நல்ல பேணி காப்புறது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்ல நண்பர்கள், உடற்பயிற்சி அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கலகலப்பாக பாசிட்டிவ் வைப்பாக வைத்துக்கொள்ளும். வேலை 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 வேலைன்னு இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காது. பிறருக்காக உழைத்து 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 உங்களை கெடுத்துக்கொள்ளாது. நிறைய நல்லது நடக்கும். மேஷத்துக்கு நிறைய அற்புதம் நடக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளும். தூக்கத்தை கெடுத்துடாது. டூ மச் கமிட்மெண்ட் வேணாம். வயிறும் நரம்பும் மேஷத்துக்கு எப்பயுமே கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். மேஷத்துக்கு இந்த வருஷம் என்ன, எந்த தொழிலே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சாதாரண உங்களுக்கு தோன்ற ஐடியாவில் ஒரு கடையோ எது போட்டாலுமே அது பெருசாகிடும். நிறைய பிரான்ச்சஸ் வைக்க மாதிரி ஆகிடும். மேஷம் வேலையாட்கள் வந்தாலும் சரி, வேலையாட்கள் வரலன்னு சரி, மேஷம் உழைக்கும். நிறைய மகான்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே மேஷத்திற்கு பெருமைப்படுத்தப்படும். பிறருக்காகவே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்காக வாழுங்கள். எப்பவுமே ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கிறது மேஷத்துக்கு இந்த வருஷம் நல்லது. அடுத்தது ரிஷபம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, விஷ்ணு காயத்ரி ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு இந்த பராபவரிடம் முழுவதும் சனி 11ஆம் இடத்துல இருக்கு. நிறைய நல்லது நடக்கும். ரிஷபத்துக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை வரும், பெரியவங்களோட இருக்கிற பிரச்சனை தீரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும், குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரிந்து சென்ற
ரிஷபராசிக்காரர்கள் திருப்பி குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யோக பலம் அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் அற்புதம், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், தொலைதூரத்திலிருந்து அற்புதங்கள், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நிறைய முன்னேற்றம் ரிஷபத்துக்கு ஏற்படும். பணம் வரும். பணம் வருதுனாவே ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செட்டில் ஆகிட்டு தான் பண்ணால் அடுத்த 12 வருஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு நல்ல டைம் வரும். ஸோ இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, டக்குன்னு பண்ணிக்கணும். நல்லது நிறைய நடக்கும். ஏன்னா அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய மேஷத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி. ஸோ அப்போல்லாம் பயம் வந்துடும். இப்போ நல்லா இருக்கச்சு ஜம்முன்னு பண்ணிக்கிட்டு யோக பலங்கள் அதிகமாக பெறுவார்கள். அதே போல் வண்டி, நிலம், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகம் இருக்கிறது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த மன வருத்தம் தீர்றது, எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கிறது, உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கழிவு பாதையிலும் முதுகு தண்டுவடத்துக்கும் கவனமாக பார்த்து, கழிவு சேராமல் இருக்கணும்னா நல்ல ஃபைபர் எடுக்கும், நிறைய பழங்கள் எடுக்கணும். அன்டைம் ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுறது தான் ரிஷபத்துக்கு முக்கியம். ஆனால் கூட இருப்பவர்கள் நண்பர்கள் தேவையில்லாத பிரச்சனையை ஆட்படுத்துவார்கள், கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பழைய கடன்கள் பைசலாகும், மரண பயம் நீங்கும். மிதுனம் என்றாலே வருஷத்துக்கு ஒரு முறை இதயத்தையும் பிபியும் லோ பிபியும் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் செட் பண்ணிக்கும். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு வரும் இந்த வருடம். அதெல்லாம் பார்த்துக்கணும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு தொந்தரவான தேகாரைக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாயிடும். அதெல்லாம் நல்லா இவங்களுக்கு சேஃப்டி பண்ணும். ரொம்ப நாளாக பெரிய சிக்கலாக இருக்கும். 1 டைம் செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் பேங்க்குக்கு கடனுக்கெல்லாம் அலைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கு? மிதுனத்திற்கு. உத்தியோகத்தில், தொழிலிலே, வியாபாரத்திலே அற்புதம் ஏற்படும். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். இயற்கை முறையில் இருந்த சிக்கல்லாம் தீரும். ஒரு மாதிரி சுருண்டு இருப்பாங்க, அது மாதிரி தெம்பாயிடுவாங்க. 10ஆம் இடத்தை ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்க்குறாங்க. ஸோ வேலை, வெட்டி, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மனசஞ்சலம், பணசஞ்சலம், வேலையாட்களால் தொந்தரவு, ஆர்டர் வரலன்றது, ட்ரேடிங் பண்ணாலும் அதில் நஷ்டமாகிறது, வெளியூரில் பெரிய தொழில் ஆரம்பித்து, ஹோட்டல் ஆரம்பித்து, அதை ஆரம்பித்தா நஷ்டமாகிறது, எல்லாத்துலேயும் ஏமாற்றம் இந்த அமைப்பு மாறும். அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் மிதுனத்துக்கு. ஸோ நிறைய நல்லது நடக்கும். வார்த்தை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஜவாப் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கொடுக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்கும். இயற்கை விஷயத்தில் அதிகமான ஈடுபாடுகள், நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்கள். புது தொழில் அமைப்பு ஏற்படும். மெயினாக வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். செட்டில்மெண்ட் ஆகும். நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் யார் வரும்னா மிதுனம் வரும். எந்த தொழில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவார்கள். பட்டீஸ்வரன் துர்க்கை தான் இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. கடகராசிக்காரர்கள் காலாஸ்திரி தான் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சர்ப கிரகங்கள் இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது. சனி, கண்ட சனி, அஷ்டம சனி விலகிடுச்சு. பெற்றோர் பெரியோரோட தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். வேலைக்கிழமை தோறும் பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க கடகத்துக்கு நிறைய சங்கடம்லாம் இருக்கும். மன வருத்தம் இருக்கும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும். வயிறு கட்டால் தானே டிப்ரெஷன் வரும். ஸோ வயிறை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் படிப்படியாக நல்லா வரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா மாற்றத்தையும் யார் ஏற்றுக்கணும்? கடகராசிக்காரங்க ஏற்றுக்கணும். அது ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை ஏற்படுத்தித்தார். தொழில் முறையில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, நிறைய கெட்டிமூலம் பெறக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும், கடகம் வரும். அதாவது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபம் வரும், சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி
கடகம் வரும். சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ராசி விருச்சகம் வரும். சந்திரன் நட்சத்திரம் இருக்கக்கூடிய திருவோணத்துக்கு உண்டான அற்புதமான அமைப்பு அந்த மகர ராசிக்கும் இந்த வருஷத்தில் ரொம்ப நிறைய சமசப்தமமாக இருக்கக்கூடியது. அதாவது கடகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சகத்திற்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகரத்திற்கும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கும் தான் கெட்டிமலம் டப்புன்னு நன்றி. ஸோ அதெல்லாம் நல்லது நடக்கும். அதே போல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரச்சனையாகி பிரிஞ்சு இருக்கிறவங்க, கோர்ட்டு வரைக்கும் போனவங்க, டைவர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிறது கடகத்துக்கு ஆச்சரியத்தக்க அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம் கடகராசிக்காரர்கள். எனவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இந்த சமயத்தை யோசிச்சுக்கினே இருந்து எப்படி நடக்குமோ அப்படின்னு நடக்கும். ஏன்னா கடகன்னா சந்திரன் ஆட்சி, இவங்களுக்கு அதிகமான யோசனை தான் இருக்கும். அந்த யோசனை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப அனுகூலம், ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய ஏற்றம். காலாஸ்திரி ஒரு முறை சொல்கிறது ரொம்ப நல்லது கொடுக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு முதுகும் வயிறும் கவனமாக பார்த்துக்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பஞ்சவடி, காலில் தான் பிரச்சனை. முட்டு வலி, கால், பாதம், ஒரு மன அழுத்தம். மற்றபடி நிறைய நல்லது நடக்கும். உழைக்கணும். உழைக்கிறதுனா எக்ஸசைஸ் தான். உழைக்கிறது எல்லோரும் உழைப்பாங்க. நான் உடற்பயிற்சி நல்லா எடுக்கும். அதே போல் இரத்தபந்த உறவுகள் அனுகூலம் காணப்படும். சிம்மத்துக்கு பெரிய அட்வான்டேஜ் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர் நல்லா வருவாங்க. நல்லா வரனாலே இவங்களை நல்லா தாங்கிப்பாங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் தரும். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். யாருக்கு? சிம்மத்துக்கு. அதே சமயம் சிம்மத்துக்கு கூடா நட்பு கேடு விளையும். இந்த பராப வருடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்தில் யாராவது புது அறிமுகம்லாம் வந்தால் அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். நான் பல பயணங்கள் சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். உங்களை பற்றி புகழ்ந்து பேசுபவர்கள் புதிதாக அறிமுகமாகி உங்களை நீ அப்படி, நீ இப்படி, நீ ராமன், நீ கண்ணன், நீ கிருஷ்ணன், இதெல்லாம் பேசுகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களை வச்சு செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களிடத்தில் ஏமாற்றங்களை எதிர்பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். சிம்ம ராசிக்காரர். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. திருமண தடைகள் காணப்படுவதனால் கோளர் பதிகத்தை சொல்லணும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் தூக்கமின்மை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிபி சம்பந்தப்பட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் 24 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த சோஷியல் மீடியாவில் வர மாதிரியெல்லாம் ரொம்ப மோசமானது. அஷ்டமத்தில் சனி 12 ராசிக்கும் 27 வருஷத்துக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு மட்டும் வந்துருச்சுன்னா அழுவாதி. சூரியனுடைய ராசிக்கு சனி கொஞ்சம் பகை என்பதனால அதை கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் வம்பிழுத்து காட்டுறாங்க. மற்றபடி சூரியனுடைய அதிபதியான ராசிக்காரர்கள் நீங்கள். ஸோ நிறைய அப்லிஃப்ட் ஏற்படும், புகழ் ஏற்படும், இழந்த பெருமைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே பெற்ற பெருமையுடன் மிகப்பெரிய பெருமையை பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்கள் மரண பயம் நீங்குவதும் 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து தெம்பாகி வீட்டுக்கு வருவதெல்லாம் ஏற்படுவதும், பஞ்சவடி ஆஞ்சநேயரை விடாமல் பிடித்து கொள்வதும், அங்கே நடக்கக்கூடிய அன்னதானங்களில் பங்கு பெறுவதும் சிறந்த பரிகாரம். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் அலமேலு தாயார் மேல் திருமலையில் உள்ள திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வதால் கன்னிக்கு நல்லது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி என்பார். கண்டக சனி என்றால் 7ஆம் இடத்தில் சனி. 7ல் சனி இருந்தால் கல்யாணம் நடக்காது, கல்யாணத்தில் பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் கிடையாது. குரு பார்வையில் வர்றதுனால திருமண தடைகள் அதிகமாக நீங்கக்கூடிய ராசியில் 4 ராசி போக இது 5வது ராசி. டக்கு டக்குன்னு நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் கஷ்டங்கள் மாறும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். லாபம் ஏற்படும். அசையாமசா பொருள் சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீதமான ஏற்றங்கள் நடைபெறக்கூடிய ராசி யாருன்னா கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் புது உறவுகள் அதிகமாக வரக்கூடிய ராசி யாருன்னா கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம் ஏற்படும். தொழிலில் அதிகமான மாற்றங்கள் ஏற்படும். குரு 11ஆம் லாபத்துக்கு வரனால
பெரிய பணம் வந்தால் தானே லாபம் வரும். பணம் வரணும்னா தொழில் நல்லாயிருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், லாட்ரி அதிர்ஷ்டம் ஏற்படும், எதிர்பார்க்காத பேர் புகழ் கிடைக்கும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நான் நிச்சயமே பார்க்க முடியாது. ஜாக்பாட் ஏற்படும், பெரிய பெரிய டெண்டர், கவர்மெண்ட் ஆர்டரு, பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, அதே போல் வந்து நிறைய யூனிட்டு பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கவங்க விற்றுட்டு வரதெல்லாம் ஷேர் கொடுக்கறது, இதெல்லாம் யாருக்கு நல்லாயிருக்கும்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பெருமாளுடைய கோவிந்த நாமாவளியை மட்டும் சொல்லிக்கினே இருந்தால் போதும். நிறைய சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசியில் யார் வருவாங்க? கன்னியா ராசி வருவாங்க. ஸோ அற்புதமான அமைப்பு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது அலர்ஜி, சளி தொந்தரவு, மன அழுத்தம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் மட்டும் கன்னியா ராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம், புத்திர சந்தானம், குடும்பத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவது, பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள் நிறைவேற்றுவது, எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவதெல்லாம் கன்னிக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் சனி என்றாலே உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செய்தாலே பெரிய சந்தோஷம் ஏற்படும். துலா ராசிக்காரர்களுக்கு மேல்மலையனூர், மேல்மலையனூரில் போய் சரணாதி அடைஞ்சாவே போதும். துலா ராசிக்காரர்களுக்கு சனி வந்து இந்த பராப வருடத்து முழுசுமாகவே 6ஆம் இடத்துல இருக்கார். சத்ரு ஜெயம் ஏற்படும், தைரியம் ஏற்படும், ஜாகாரோக்கியத்தில் நிறைய கஷ்டங்கள், ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக இருந்த முதுகு, ரொம்ப நாளாக இருந்த கழிவு, ரொம்ப நாளாக இருந்த அலர்ஜி, ரொம்ப நாளாக இருந்த இதுக்கெல்லாம் நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கும், டக்குன்னு மாறிடும், பெரிய ஆச்சரியம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் துலா ராசிக்காரர்கள் இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விட்டுட்டு மேலே கீழே பார்த்திங்கன்னா பராக்கு பார்க்கக்கூடாது. தொழில் நிமித்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர், பெரியோர், இரத்த பந்தம், துணைவியார், நல்ல நண்பர்களிடத்தில் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறீங்களான்னு பார்த்துட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு குரு பார்வையில் இல்லைனாலும் கண்டிப்பாக குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பண வரவு வரும். வீடை மாற்றுறது, வசதியை பெருக்கிக் கொள்வது, வண்டி வாகனம் பண்ணுறது, கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுறது, பழைய கடன்களை பைசலாக்குறது, எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுவது, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, யோக பலத்தை அதிகமாக பெறுவதெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு சனி உச்சம். சனி வந்து துலாத்தில் உச்சமாகிறேன். அதனால் 4 ராசிக்காரங்களுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். துலா ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி ஆட்சி. அடுத்தது மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி நீச்சம். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் 8 ராசி கூட நான் ஒத்துப்பேன். இவங்கெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் கற்றுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் கற்றுக்கணும், நல்ல வஜ்ராசனத்தில் உட்காரணும், பெட்லேயே கூட உட்காருங்க, கொஞ்சம் கால் வலியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கு. ஆனால் ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய துலா ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக மன அழுத்தத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்கள் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள்னால் சந்திரன் நீச்சம். அபிராமி அந்த அதில் 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசி. கண்டிப்பாக நிறைய நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை, குடும்பத்தில் புத்திர சந்தானம் இல்லை, வருத்தப்பட்டு கொண்டிருந்த எல்லாமே விருச்சகத்துக்கு வந்து சேரும். யோக பலங்கள் இருக்கும். கொடுத்த வாக்கை அபிரிதமாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். இயற்கையாக நிறைய முன்னேற்றம் ஏற்படும். விருச்சகத்திற்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், சளி தொந்தரவு, ஃப்ளூவு, நோய் தொற்று இதெல்லாம் பார்த்துக்கணும். 50 வயதை கடந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அக்கின்ற நோயெல்லாம் வரும். தடுப்பூசிங்களை போட்டுக்கணும், இல்லைன்னா மாட்டிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஷிங்கிள்ஸ்னு ஒரு நோய், அது ஷிங்கிள்ஸோ ஏதோ ஒன்று வரும். அதை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கேட்டுங்க. அக்கினே பேர் அதுக்கு. அந்த நோயெல்லாம் விருச்சகத்துக்கு காற்று.
அதனால் நீங்கள் தான் போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு அது உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தயவுசெய்து பார்த்துக்குங்க. ஏன்னா நல்ல காலகட்டம், நிறைய நல்லது நடக்கும். அதே போல் வயிற்று உபத்திரமும் விருச்சகம் பார்த்துக்கணும் கொஞ்சம். அதே போல் வந்து பிள்ளைகளோட பூத கண்ணாடி ஆராய்ச்சி வச்சுக்கூடாது. பெற்றோர் பெரியவோட தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். பெரியவங்களோட தகராறு வச்சுக்கூடாது. தொலை தூரத்தில் இருந்தாலும் அடிக்கடிக்கு ஃபோனில் பேசணும் யாரோட பேரண்ட்ஸோட. அதே போல் திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். குரு பலத்துக்குள்ளே வராங்க. 9ஆம் இடத்துல குரு வருது யாருக்கு? விருச்சகத்துக்கு. அப்போது அவங்க பெரிய ஜெயம் ஏற்படும், பெரிய சந்தோஷம் ஏற்படும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். குரு பார்வைக்குள்ள பராபவர் இடத்துல வரக்கூடிய ராசியில் எது வருதுன்னா விருச்சகம் வரும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, வண்டி இல்லை, நிலம் இல்லை, வீடு இல்லை, எல்லாம் கிடைக்கும். ஒரே ஆளுக்கு ரவுண்டு கட்டி குரு கொடுப்பார். ஸோ ஆச்சரியம். அது இல்லாமல் டிசம்பர்லேருந்து ராகு வேறு 3ஆம் இடத்துக்கு வரார். ஸோ வேற்றுமொழி மனிதர்கள், கடல் கடந்த பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் தடையாக இருக்குது. அப்படியெல்லாம் வருத்தப்பட வேணாம். உங்களுடைய கார்த்திகை மாதத்தில் சூரியன் உங்களை கிராஸ் செய்த பிறகு மார்கழி மாதத்திலேருந்து இவர்களுக்கு ஏறுமுகம் ஆரம்பிச்சிடும். அதாவது நிறைய வெளிநாடுகளுக்கு அதிகமாக போகக்கூடிய ராசியில் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள். அதே போல் நிறைய நல்லது நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே மற்ற ராசிக்காரர்களுக்கு யோகம் ஏற்படும். ஸோ விருச்சகம் என்றாலே செல்விக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ செல்விக்கு இந்த வருஷம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா விருச்சகம் அந்த அளவுக்கு ஜெயிக்கும், பெரிய ஆள். ஆனால் கூட இருக்கிறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடன் வேலை செய்பவர்கள், உங்களுடன் பணியாற்றுவர்களும் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சதி செய்யலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு விபூதி 50 கிராம், குங்குமம் 50 கிராம் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் வச்சு எடுத்து நெய்யோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு பிடிச்சி எவ்வளோ வாங்குறீங்க 50 கிராம்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. எல்லா சன்னிதானத்தில் கொடுத்துட்டு மனசார அந்த விபூதி குங்குமத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, வண்டியில் வச்சுக்கிறது, டப்பாவில் வச்சுக்கிறது, டெய்லி யூஸ் பண்ணிடுவாங்க. ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு ராசிக்காரர். அஷ்டாட்சம சனி. ஸோ 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் எக்ஸைஸ் தான். அதே போல் வந்து நிறைய கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் காப்பாற்றுறது, வெளியிடத்தில் காப்பாற்றுறது, சுபவிரயம் ஏற்படுது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, மண்ணு விஷயத்தில் ஏற்றம் ஏற்படுவது, விவசாய நிலங்கள் ஏற்படுவது, தொழிலில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வது, எல்லாமே தனுசுக்கு அனுகூலம் ஏற்படும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு அந்த தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிட்டு வர்றது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசணும். அதே சமயம் உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும், எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பெறுவீர்கள், குழந்தைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவீர்கள், தொழில் முறையில் அனுகூலங்கள் பெறுவீர்கள். வேற்று நாட்டில் கூட சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனுசுக்கு வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். நிறைய ட்ராவல் செய்வீங்க. ரொம்ப நாளாக தேக ஆரோக்கியத்தில் ஒரு உபத்திரம் கொடுத்துருந்ததுக்கு நல்ல மருந்துகள் ஒரு சாதாரண மருந்து கடைக்காரன் கொடுக்குறது, இல்லைன்னா ஒரு கம்பவுண்டர் கொடுக்கறது, பெரிய டாக்டர் கொடுக்கறது இல்லை, எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு, இந்த மருந்து சாப்பிடுங்க சரியாயிடும்னுவார். ஒரு இயற்கை வைத்தியர் கிடைப்பார், இயற்கை விவசாயி கிடைப்பார். அதுபோல் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். தெய்வ பலம் ஆசீர்வாதம் கிடைக்கும். மகான்கள் தர்ஷனம் நிறைய பெறக்கூடிய ராசியில் தனுசு வரும். அஷ்டமத்தில் குரு இருக்கிறனால இந்த பிபி, சுகர் இதெல்லாம் பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் நிறைய பார்த்துக்கணும். இந்த கொலஸ்ட்ரால் தான் அடைப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கொழுப்பில்லாத நிறைய இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த வயிற்றில் சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும், மிளகு எடுத்துக்கணும். இதெல்லாம் இயற்கை முறையில் போகிறது, இயற்கை உணவு முறைக்கு போகிறது. நிறைய பார்த்துக்கணும். நைட்டு நிறைய சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். யாருக்கு? தனுசு. அந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் 7 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு ஒரு 3 ஹவர் கேப் விட்டு தூங்குறதுக்கு பார்த்துங்க. பசிச்சா பப்பாளி கிப்பாளி அது போல் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் அது வந்து அவங்களுக்கு அந்த எல்லோருக்கும் இரவு நேரம் வேண்டான்னுவாங்க, ஆனால் இவங்க மட்டும் அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆவாங்க. அதே போல் நல்ல சில்லுன்னு தூங்குறதுக்கெல்லாம் பிடிக்கும் இவங்களுக்கு. சில் தண்ணியை குடிக்கிறதுக்கெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏசி இருந்தாலும் ஒரு கதவை திறந்து விட்டு தான் தூங்கணுன்றது மருத்துவத்தினுடைய ஆலோசனை. அதெல்லாம் பார்த்துக்க சொல்லுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் நிறைய கால் பிடிக்கிறது, கை பிடிக்கிறதெல்லாம் ஏற்படுவதெல்லாம் தனுசுக்கு ஏற்படும்.
மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார்பட்டி அற்புதமான அமைப்பு. காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம். மகரத்துக்கு சனி பரிபூர்ணமாக விலகி விட்டாலும் சனி தான் இவங்களுக்கு அதிபதி. அதனால் உடற்பயிற்சியை கண்டிப்பாக அதிகமாக செய்யக்கூடிய ராசியில் மகரம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஏற்றம் ஏற்படும், லாபம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். குரு பார்வையில் வராங்க, நிறைய நல்லது நடக்கும். மகர ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்றம் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், எட்ஸட்ரா எட்ஸட்ரா எட்ஸட்ரா. விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணுவாங்க, 108 திருப்பதிகளுக்கு போவாங்க, யாத்திரை போவாங்க, சக்தி பீடத்துக்கு போவாங்க, சிவாலயத்திற்கு போவாங்க, உழவார பணிகள் செய்வாங்க. திடீர்னு பெரிய அதிர்ஷ்டத்துக்கு வருவாங்க, கௌரவம் ஏற்படும், அரசாங்க விருது ஏற்படும், ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, கோசாலை ஆரம்பிப்பாங்க, நிறைய நல்லது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? மகரத்துக்கு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. இள வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் கேது இருப்பதனால் வாகனத்தில் தொந்தரவு வரும். மகர ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பராப வருடத்திலும் சரி, பிளவங்க வருடம் அடுத்த வருஷத்துலையும் சரி, இந்த ஜென்ம ராகு கேதுவுடைய தொந்தரவு இருக்குது. அதனால் எப்பவுமே சர்பசாந்தி செய்து கொள்வது நன்மை தரும். கோளர் பதிகத்தை கேட்டுக்கொள்வதே பெரிய அனுகூலமும் பெரிய சந்தோஷமும் மகரத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். திருமண தடைகள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுது. அதே சமயம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் கூடாது. குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு உட்கார்றது தான் மகரத்துக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த பராப வருடத்தில் நான் பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். 90% மேலே பாசிட்டிவ் தான். இவங்களே கெடுத்துக்கிறது தான். படிக்கட்டில் இறங்குறச்சு ஜாக்கிரதை, எல்லாமே வழுக்கலான இடத்துல இருக்கிறது, ஸ்பீடாக இறங்குறது, தேட்டரில் போகிறச்ச பாப்கார்னை பிடிச்சிக்கின்னு படிக்கட்டை கவனிக்காமல் போய் விழுறது, இதெல்லாம். ஒரு பாப்கார்ன் வச்சுக்கினா பரவாயில்ல, எல்லோரையும் திருப்திப்படுத்தணும். 4 பாப்கார்ன் வாங்கிட்டு அது எப்படி தேட்டருக்குன்னா உங்கள் வீடாக அங்கே போய் விழுறது, உருள்றது, இதெல்லாம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. நரம்பு பாதிப்பு காட்டுது, அதனால் பிபியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிபியை விட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. பிபி ஷூட்டாக பார்ப்பாம பார்த்துக்கணும். சுகரும் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். திருநள்ளாறு போயிட்டு வருது, பெரிய அனுகூலம். முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை, ஷோல்டர் பெயின்லாம் தொந்தரவு பண்ணும். அதே சமயம் கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. சுபவரி நிறைய நடக்கும். கும்பத்துக்கு நல்லதே என்ன சொன்னேன்னா, 10 வருஷமாக வேலை இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை. கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையோ, ஒரு உத்தியோகமோ, ஒரு தொழிலோ, வியாபாரமோ, படிப்போ, வேறு ஏதாவது ஒன்று பணம் வர்றதுக்கு உண்டான அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். இளம் வயதை சேர்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு யோக பலம் கிடைக்கும். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. அதனால் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, நீ இப்படி, உன் குடும்பம் இப்படியெல்லாம் பண்ணி தகராறுலாம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. எதிரிகள் மிகப்பெரிய பலத்தை பெறுவார்கள். எதிரிகள் பலம் ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. தொழிலில் அற்புதமான ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்களை பரிபூர்ணமாக மாற்றிக்கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாருன்னா கும்பராசிக்காரங்க. ஸோ யோசிக்கவே கூடாது. வண்டியில் மாற்றம், தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், வியாபாரம் மாற்றம். 10 வருஷம் 20 வருஷமாக அடிமை தொழிலில் இருந்தேன், 30 வருஷமாக இருந்தேன், இப்போ ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. தைரியமாக போகலாம். கூட்டாளி சரி இருக்க மாட்டார், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. போய் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும். எல்லாத்துலேயும் நிறைய நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாருன்னா கும்பம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீனத்திற்கு பழனி முருகர் சிரசு விபூதின்னு கிடைக்கும். அந்த விபூதி வாங்கி நல்ல விபூதியை கடந்து பழனி முருகருடைய ராஜ அலங்காரம் பார்த்து தினமும் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும். பழனி முருகருக்கு கண்டிப்பாக கும்பிட மீனராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் ஏற்றம் ஏற்படும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகமாக ஆதாயம், தியானம், மன அழுத்தம் தீர்வது, தெய்வீக பயணங்கள், குருமார்கள் பயணங்கள் யோக பலத்தை
அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீனராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதங்கள், தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும். ஜென்மசனி, வயிற்றில் முதுகு, கழிவுகள், முட்டுப்பாதை, பாதங்கள் கவனம், வழுக்கலான இடங்கள் அதீத கவனம். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் மீனத்திற்கு என்னால் எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி செய்தால்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் மற்றவர்களுக்கு போக்கி விடுவீர்கள். அந்த அளவுக்கு நிறைய நல்லது மீனத்திற்கு ஏற்படும். ஜென்மசனியில் திருமணம் நடக்கும். ஜென்மசனியில் புத்திர சந்தானம் நடக்கும். ஜென்மசனியில் வேலை கிடைக்கும். ஜென்மசனியில் தொழில் அமையும். ஜென்மசனியில் கூட்டாளிகள் பிரச்சனை தீரும். ஜென்மசனியில் அரசியலில் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அதே சமயம் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய சகவாசம் குடும்பத்திற்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய தேகாரக்கம் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஈவன்தோ குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றாலும் நான் சொன்ன இந்த விஷயத்தில் கவனம். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளையும் பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். 1 மணி நேரத்தை ஒதுக்கி வைத்து விடுங்கள். 23 மணி நேரம் உழைத்து கொள்ளுங்கள். 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்கு என்ற இருக்கக்கூடிய நேரம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் பிதிர்தோஷங்கள் நீங்குவதனால் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏற்றத்தை தரும். லாபத்தை குரு பார்ப்பதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருந்தாலும் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு திடீர்னு யோகாதிபதிகளாக ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் ஷேரை தள்ளிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். அதாவது திடீர் அதிர்ஷ்டம் வருவது, லாட்ரி வருவது, எதிர்பார்க்காத பணம் வருவதெல்லாம் வரும். அந்த சமயத்தில் அதில் ஒரு 1% 2% நல்ல கோயிலுங்களுக்கு கொடுக்காம முதியோர் இல்லம், அரிசி பருப்பு வாங்கிறது, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறது, நோயாளிகளுக்கு மருந்துகள் செலவு பண்ணுறது என்று எழுதி வைத்து கொள்ளுங்கள். அந்த அளவு உதவியை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆட்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் சங்கடங்களை அனுபவிப்பார்கள். அந்த விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய யோகத்தையும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் அதீதமாக பெறக்கூடிய ராசி. வாகனத்தில் நினைத்த வண்டிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து குலதெய்வ கோயிலுக்கு ஜென்மசனி இருப்பதனால் போயிட்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அதேபோல் மருத்துவர், அதேபோல் அரசு துறையினர், அரசியல்வாதிகள், போலீஸ் துறையினர், இராணுவத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய கௌரவங்களும் விருதுகளும் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் தனியார் அளவிலும் பெரிய அளவுக்கு விருதுகளை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு மகான்களுடைய ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் இந்த பராப வருடத்தில் பிடித்து கிடைக்கக்கூடிய ராசிகளில் மீனம் வருவது என்பது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆக இந்த பராப வருடத்தில் ஜென்மசனியில் இருந்தாலும் மீனம் பெரிய வெற்றிகளை நிச்சயமாக பெறும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பராப வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் கண்டிப்பாக புரோவோக் பக்தி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்பான்சர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.